மனவிலக்கு கூடாது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். மனவிலக்கு கூடாது. நோ டிவோர்ஸ். அதை கடவுள் விரும்பவில்லை. காலத்தின் கட்டாயம். ஒருவேளை விபச்சாரம் என்ற ஒரு காரியம் அதுக்கு காரணமாக அமையும் என்று சொன்னால் அங்கனம் அது ஆகலாம் என்று திருச்சட்டத்தில் மோசே சொல்லியிருந்தார். ஆனால் ஆண்டவருக்குள் திருமுழுக்கு பெற்ற நாம், புதிய ஏற்பாட்டுடைய புதிய யுகங்களாய் வாழ்கிற நாம் மனவிலக்கை ஆதரிக்கக்கூடாது. மனவிலக்கு நம் வாழ்வில் ஏற்பட்டுவிட அனுமதிக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் மனவிலக்கை நான் வாழ்க்கையில் ஏற்படுத்தினோம் என்று சொன்னால் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். கடவுள் இணைத்தது திருமண வாழ்வு என்பது கடவுள் இணைத்தது. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்கின்ற பொழுது அது கடவுளுக்கு எதிரானது. ஆகவே மனவிலக்கு கூடாது. திருமணம் என்பது கடவுளுக்கு முன்பதாக கடவுளுடைய சன்னிதானத்தில் கடவுளுடைய சாட்சியை வைத்து ஏற்படுத்தப்படுகிற ஒரு உன்னதமான உடன்படிக்கை. ஆகவே நாம் மனவிலக்கு செய்யக்கூடாது. திருமணத்தின் வழியாக திருக்குடும்பமாய் இருக்கிற நாம் கடவுளுடைய பார்வையிலே திருக்குடும்பமாய் மாறுகிறபடினாலே மனவிலக்கு கூடாது. பிரமாணிக்கம் தவறி கடவுளுடைய பார்வையிலே பிரியமற்ற உள்ள பிரமாணிக்கம் தவறி கடவுளின் பார்வையில் பிரியமற்ற ஒன்றை செய்கிற பிள்ளைகளாய் மாறுகிறபடினாலே இந்த மனவிலக்கு நாம் செய்யக்கூடாது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானே, இது கடவுள் ஏற்படுத்தியது. இது கடவுள் ஏற்படுத்திய உடன்படிக்கை. இது கடவுள் ஏற்படுத்திய ஒரு உறவு. இது கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் இருக்கிறதான உறவு. கிறிஸ்து திருச்சபை அன்பு செய்தது போல, திருச்சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருப்பது போல, கணவன் மனைவியை அன்பு செய்ய, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க, இதன் வழியாக ஒரு உன்னதமான ஒரு திருக்குடும்பத்தை உருவாக்கின்ற உன்னதமான பணியில் இருவரும் செயல்பட, நானும் என் வீட்டாரும் ஆண்டவரையே செவிப்போம் என்று யோசுவா குடும்பத்தின் போல வாழ, கொர்நேலியின் குடும்பத்தை போல மாற, ஆபிரகாமின் குடும்பத்தை போல ஆசீர்வதிக்கப்பட கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே மனவிலக்கை நாம் அனுமதிக்கக்கூடாது. மனவிலக்கை ஆதரிக்கக்கூடாது. மனவிலக்கை நாம் விலக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றும் மேலாக மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 12 வாசிக்கின்ற பொழுது, ஒருவன் தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பான் என்று சொன்னால் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். இந்த பக்கம் தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவனும் விபச்சாரம் செய்கிறான். மனைவியை விலக்கிட்டு இன்னொரு பொண்ணை திருமணம் செஞ்சால் அது விபச்சாரம். கணவனை விலக்கிட்டு இன்னொருத்தரை திருமணம் செஞ்சால் அது விபச்சாரம் என்று இயேசு சொல்லுகிறார். அது பாருங்க எவ்வளோ பெரிய அந்த பாவத்துக்குள் அந்த வாழ்வு போகிறது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானே. அது மட்டுமல்ல, வேறு இடத்துல ஆண்டவர் சொல்ல, கணவரால் விலக்கப்பட்ட மனைவியால் விலக்கப்பட்ட கணவரை திருமணம் செய்வர்களும் விபச்சாரம் என்று அழுத்தமாக சொல்லுகிறார். கேட்பதற்கு நமக்கு சங்கடமாக இருக்கும், சஞ்சலமாக இருக்கும். ஆனாலும் பிரியமான, எதற்காக கடவுள் இதை வலியுறுத்துறான்னு சொன்னால், கூடுமான அளவுக்கு நாம் மனவிலக்கை தவிர்க்க வேண்டும். ஆண்டவருக்குள் திருமுழுக்கு பெற்ற நாம் மனவிலக்கை தவிப்பவர்களாய் மாறுவோம். கடவுளுக்கு பிரச்சனைகளை ஒப்புக் கொடுப்போம். எதையும் அவர் தீர்க்க நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறார். ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருப்போம். சபை உரையாளர் 3:11 வாசிப்பது போல, கடவுள் அதின காலத்தில் நேர்த்தியாய் செய்வார் என்ற வார்த்தைக்கு இருப்ப காத்திருந்தோம் என்று சொன்னார். ஒரு காலம் வரும், கடவுள் அதை சமாதானத்துக்கு எதுவாய் மாற்றுவார். மனித ஆலோசனை ஏற்று முரண் பிடித்து பிடிவாதம் பிடித்து வாழ்க்கையை வீணாக்கி கொள்ளாதபடி, கடவுளுக்கு பிரியமற்ற காரியம் செய்யாதபடி,
கடவுளுடைய வழியில் செல்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.